வணக்கம். மெத்தட்ஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெத்தட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் டிஸ்டிலேஷன் அண்ட் டிஃபரன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட். ஆக்சுவலாக இந்த டிஃபரன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் இந்த ஸ்டீம் டிஸ்டிலேஷனுடைய ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்னே சொல்லலாம். இந்த ஸ்டீம் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது இவருடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் மிக்சராக இருக்காங்கன்னு வச்சுப்போம். சம் நம்பர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சாம்பிளில் மிக்சராக இருக்காங்க. அவங்களில் போத் வாலட்டைல் அண்ட் நான் வாலட்டைல் ரெண்டு பேருமே மிக்ஸ் ஆகியிருக்காங்கன்னு வச்சுப்போம். இந்த மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய இந்த ஆர்கானிக் காம்பவுண்டை நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம், பியூரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அவங்களில் இருக்கக்கூடிய இந்த வாலட்டைல் காம்பவுண்டை நம்ம ஹீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், டைரெக்டாக ஹீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா எவாபரேட் ஆக மாட்டாங்க, வாலட்டைல் ஆக மாட்டாங்க சீக்கிரமாக. அவங்களுக்கு ஒரு மீடியம் தேவைப்படுது. தனியாக அவர் வரமாட்டார், யாரு கூடயாவது கேரி பண்ணிட்டு வர்றதுன்னா அவர் வந்துருவார். ஸோ அந்த மீடியமாக நம்ம யாரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டீமை யூஸ் பண்ணுறோம். அதாவது வாட்டரை பாயில் பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த வேப்பர் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அவங்கள யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆர்கானிக் காம்பவுண்டை செப்பரேட் பண்ணுறோம். அப்போது அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் வாட்டரில் மிஸ்ஸிபிள் ஆகுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வாட்டர் நம்ம லிக்விட் கண்டிஷனில் இருக்கும் பொழுது அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் யார், அந்த வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் மிஸ்ஸிபிள் ஆகுறது இல்லை, அவங்க கூட மிக்ஸ் ஆக மாட்டார். பட் அதே வாட்டர் ஸ்டீமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீராவியாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வெப்பத்தோட, அந்த ஸ்டீம் கூட இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட், அதாவது அந்த வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் மிஸ்ஸிபிள் ஆகி அந்த நீராவியோட கலந்து வரக்கூடிய தன்மை அவருக்கு உண்டு. ஏன் இதை நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா, சார் டைரெக்டாகவே அந்த மிக்சராக இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் காம்பவுண்டை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா வாலட்டைல் காம்பவுண்ட் வெளியில் வரப்போகுது. ஸோ அவங்கள நம்ம ஈஸியாக கண்டென்சேஷன் பண்ணி செப்பரேட் பண்ணிடலாமே அப்படின்னு நினைக்கிறீங்க. அது நார்மலாக சிம்பிள் டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் அது நடக்கும். சிம்பிள் டிஸ்டிலேஷன், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட்டை பிரதானமாக வச்சு நம்ம நடத்திருப்போம். ஒவ்வொரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருந்திருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஆர்கானிக் காம்பவுண்டை கண்டென்சேஷன் பண்ணி செப்பரேட் பண்ணியிருப்போம். பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் நான் வாலட்டைல் கூட மிக்ஸ் ஆகியிருக்காங்க. இவங்களை ஹீட் பண்ணோம் அப்படின்னா இவங்க தனியாக வாலட்டைல், அதாவது எவாபரேட் ஆகி வரமாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மீடியம் தேவைப்படுது. அதனால தான் நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்டீமை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இதுதான் கான்செப்ட். இப்போ வாங்க நம்ம டாப்பிக்கில் என்டர் ஆகலாம். இந்த அப்பரேட்டஸ் செட்டிங்ஸ் பற்றி உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ரெண்டு ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுறோம். இங்கே ஒரு கண்டென்சர் இருக்காங்க, ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இருக்காங்க. நீங்கள் டிராயிங் பண்ணும்போது ப்ராப்பராக ஸ்டாண்ட்லாம் யூஸ் பண்ணிவிடுங்க டிராயிங் பண்ணும்போது, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. நான் மெயின் அப்பரேட்டஸ் மட்டும் தான் வரைஞ்சிருக்கிறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பியூர் வாட்டர் எடுத்துக்கிறோம். ஜஸ்ட்டு வாட்டர் மட்டும் தான் இருக்காங்க. இதில் ஒரு சேஃப்டி டியூப் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா, நம்ம ஹீட் பண்ணும்பொழுது சப்போஸ் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சேஃப்டி டியூப் வழியாக எவாபரேட் ஆகி வெளியில் போய்டும். ஸோ ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும், நமக்கு பிரச்சனை வராமல் இருக்கும். எகைன் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டியூப் போது பாருங்க. இந்த டியூப்ல கண்டென்ஸ்டு வாட்டர் வேப்பர்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த நேராக இருக்கக்கூடிய இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் சாம்பிள் எடுத்துருக்கிறோம். இந்த ஸ்டீம் இது வழியாக போகும்போது சம்டைம் கண்டென்சேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஸ்டீம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இது வழியாக கலெக்ட் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல ஒரு சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் ரொம்ப நீங்கள் குழப்பிக்க வேண்டாம், இதெல்லாம் யோசிச்சு. ஓகேவா, மெயினாக நீங்கள் இந்த செட்டிங்ஸில் இந்த ஸ்டீம் இது வழியாக வருது, அதுதான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக திங்க் பண்ணணும். இது ஆக்சுவலாக ஒரு சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுறோம். கண்டென்சேஷன் ஆகக்கூடிய இந்த வாட்டர் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக இங்கே கண்டென்ஸ்டு வாட்டர் வேப்பர்னு சொல்லி இங்கே ஒரு பார்ட் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகேவா, சரி. இந்த ஸ்டீம் இது வழியாக வராங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்பிள் இருக்காங்க. அந்த சாம்பிளில் போத் வாலட்டைல் அண்ட் நான் வாலட்டைல் காம்பவுண்ட், ஆர்கானிக் காம்பவுண்ட் மிக்ஸ் ஆகியிருக்காங்க. ஒருத்தரான்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக ஒருத்தரை மட்டும் காமிச்சிருக்கிறேன். மேபி 2, 3, 4 காம்பவுண்ட்ஸ் இருக்கலாம். அதில் நான் வாலட்டைலும் இருக்கும், வாலட்டைலும் இருக்கும். அதாவது வேப்பர் ஆகக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட் இருப்பாங்க. ஜஸ்ட் சாலிட் சப்ஸ்டன்ஸும் அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த சொல்யூஷனில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த ஸ்டீமை பாஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டீம் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் மிக்சரில் கலந்துருவாங்க. இங்கே அதே சமயத்தில் இங்கே ஹீட்டிங் கொடுக்குறோம் பாருங்க. இந்த ஹீட்டிங் எதுக்காக இங்கே கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஸ்டீம் வராது தான், பட் அந்த ஸ்டீமில் போதுமான டெம்பரேச்சர் நமக்கு பத்தாது. ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் நம்ம அந்த சாம்பிளுக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதாவது லெஸ் தென் 100 டிகிரி செல்சியஸ் கொடுத்தாலே போதும். உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருப்பாங்க 373 கெல்வினுக்கு கீழே இருந்தாலே போதும். உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்லேயே இவர் பாயில் ஆகுவார். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டீம்லேயே சம் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் வராங்க. ஏன்னா நீராவியாக வந்தாலே கண்டிப்பாக இதில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சமாக நம்ம ஹீட் பண்ணால் போதும், இங்கே இருக்கக்கூடிய சொல்யூஷன் பாயில் ஆக ஆரம்பிச்சிடுவார். ஸோ இந்த ஸ்டீம் கூட என்ன செய்வாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் மிஸ்ஸிபிள் ஆகுவாங்க. ஏன் சார் இந்த பாயிண்ட்டை தெளிவாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஸ்ஸிபிள் இம்மிஸ்ஸிபிள் அப்படின்ற வார்த்தை இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இதே வாட்டர் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் அவர் கூட மிஸ்ஸிபிள் ஆக மாட்டார், லிக்விடாக இருக்கும் பொழுது, ஜஸ்ட் வாட்டராக இருக்கும் பொழுது. பட் அதே வாட்டர் ஸ்டீமாக மாறிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், வேப்பராக மாறிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஹை டெம்பரேச்சரில், அந்த ஸ்டீம் கூட இந்த வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் மிஸ்ஸிபிள் ஆகுவாங்க. ஏன்னா அவங்க தான் இவங்களுக்கு மீடியம். எதுக்காக, கேரி பண்ணிட்டு வெளியில் போகிறதுக்கு, வாலட்டைலாக வெளியில் வர்றதுக்கு.
ஸோ அந்த ஸ்டீம் கூட மிக்ஸ் ஆகி என்ன செய்வாங்க அப்படின்னா இதுல இருந்து அந்த வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் இது வழியா என்டர் ஆகுவாங்க. எங்க வருவாங்க அப்படின்னா கண்டென்சர் டியூபுக்கு வருவாங்க. ஆல்ரெடி நம்ம இங்க வாட்டர் சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க லெஸ் டெம்பரேச்சரா இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுறதுனால இங்க வந்த அந்த மிஸ்சிபிள் ஸ்டீமோட மிஸ்சிபிள் ஆகிருந்த அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் 2 பேர் சேர்ந்து கண்டென்சேஷன் ஆகி என்ன செய்வாங்க இங்க வந்து டிராப்லெட்ஸா கலெக்ட் ஆயிடுவாங்க. யார் யாரு போத் வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் அண்ட் ஸ்டீம். ஸோ ஸ்டீம் கண்டென்சேஷன் ஆனால் கண்டிப்பாக வாட்டரா மாறிடுவார், இது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஸ்டீம் இங்கே என்டர் ஆகுறாங்க. இந்த வந்த ஸ்டீம் என்ன செய்வாங்க இவங்க கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆர்கானிக் காம்பவுண்டை கேரி பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டீம் தான் அந்த ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு மீடியம் கேரி பண்ணிட்டு வரதுக்கு. ஓகேவா? ஸோ அது வழியே கேரி ஆகி இங்கே கண்டென்சேஷன் ஆகி இங்கே டிராப்லெட்ஸாக கலெக்ட் ஆகிடுவாங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் இருக்கு பாருங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்டாக இருப்பார், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வாட்டராக இருப்பார். வாட்டருக்கு உங்களுக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அவர் கீழே இருப்பார் கோனிக்கல் ஃப்ளாஸ்கில். இங்கே டாப்பில் இருக்கக்கூடிய லேயர் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட். இவர் தான் வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட். இவர் இங்கே இம்மிசிபிளாக இருக்காரு பாருங்க, டபுள் லேயராக காமிக்கிறோம் பாருங்க. ஏன் அப்படின்னா இவர் வாட்டராக இருக்காங்க. வாட்டர் கூட இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் மிஸ்சிபிள் ஆக மாட்டார், கலக்க மாட்டார். பட் அதே வாட்டர் ஸ்டீமாக இருந்துச்சு அப்படின்னா மிஸ்சிபிள் ஆகுவார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த நீராவியாக இருக்கும்போது அவருக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. டிராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனாலே என்னவோ அவங்க என்ன செய்யலாம் ஈஸியாக அவங்களுக்கு கூட மிஸ்சிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வாட்டராக இருக்கும்போது லிக்விட் ஸ்டேட்டில் அந்த வாட்டர் கூட மிஸ்சிபிள் ஆக மாட்டார். ஓகேவா? சரி, இந்த 2 லேயராக இருக்கும்போது எப்படி சார் நம்ம செப்பரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் டிஃபரன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். இந்த டிஃபரன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இது பேர் நம்ம செப்பரேட்டிங் ஃபனல் சொல்லுவாங்க. செப்பரேட்டிங் ஃபனல் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட் 2-3 லேயர்ஸாக இருக்கும் பொழுது இவங்களை நம்ம யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் செப்பரேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 லேயரும் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் லேயர் என்ன செய்யலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன பீக்கர் வச்சு இங்கே ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் லேயரை ஈஸியாக கலெக்ட் பண்ணி எடுத்துடும். நெக்ஸ்ட் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய செகண்ட் லேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட். அவங்கள தான் நம்ம டிஸ்டிலேஷன் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ அவங்கள செகண்டாக நம்ம ஈஸியாக செப்பரேட் பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம வர வச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் செகண்ட் லேயர் அனதர் பிக்கில் செப்பரேட் பண்ணிடலாம். ஓகேவா? இவ்வளோ தான். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் 2-3 லேயர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களை செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த செப்பரேட்டிங் ஃபனல். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான்ப்பா இந்த கான்செப்ட், அதாவது ஸ்டீம் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது. நார்மல் டிஸ்டிலேஷனுக்கும் ஸ்டீம் டிஸ்டிலேஷனுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னன்னா நார்மல் டிஸ்டிலேஷனில் பாயிலிங் பாயிண்ட் அடிப்படையாக வச்சு நம்ம செப்பரேட் பண்ணியிருப்போம், கண்டென்சேஷன் பண்ணியிருப்போம். ஸ்டீம் டிஸ்டிலேஷனில் இங்கே பாயிலிங் பாயிண்ட் தேவை தான், பட் அதை விட ஸ்டீம் அப்படிங்கிற மீடியம் தேவைப்படுது. அந்த ஸ்டீமை யூஸ் பண்ணுறதுனால இங்கே பாயிலிங் பாயிண்ட் லெஸ் தென் 100 டிகிரி செல்சியஸ்லேயே பாயில் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டீமில் டெம்பரேச்சர் இருக்கு ஒரு பக்கம், அவங்களுடைய ப்ரெஷர் ஒரு பக்கம் கிடைக்கிது. அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு பதிலாக அவங்களுடைய ப்ரெஷர் தான் இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ஸ்டீம் கூட இந்த வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் செய்கிறாங்க ஈஸியாக மிஸ்சிபிள் ஆகுறாங்க. ஸோ அது வழியாக நம்ம கண்டென்சேஷன் பண்ணி செப்பரேட்டிங் ஃபனல் யூஸ் பண்ணி ஈஸியாக செப்பரேட் பண்ணிடுறோம். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த ஸ்டீம் டிஸ்டிலேஷன் கான்செப்ட். ஓகேவா? கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்துருக்கக்கூடிய இந்த கான்செப்ட், அதாவது இந்த ஸ்டீம் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம குரோமட்டோகிராஃபி பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.